அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவே முடியாது. அதனால் உங்களுக்கு அப்படியே அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்கன்னு உங்களுக்கு யோசனையாக இருந்ததுன்னா, நீங்கள் வந்து சூப்பராக ஒரு வீடியோ பயங்கர இன்ஃபர்மேட்டிவ் ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்காக ஒரு வீடியோ நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்கோங்க. பார்க்குற வியூவர்ஸ்க்கு எப்படி தெரியும் நீங்கள் யூடியூப்லேயே இப்போ டாப்பாக இருக்கிற மிஸ்டர் பீஸ்டோட அட்வைஸ் என்னென்னா, நம்ம வந்துட்டு யூடியூப்பில் வரக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நான் இந்த தடவை யூடியூப் பற்றின ஒரு டாபிக் பேசலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து புது யூடியூபராக இருக்கீங்க, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்க, ஆரம்பிக்கலாம்னு நினச்சி போஸ்ட்போன் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். உங்கள் மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியாக இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாமா நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? ஸோ நான் இன்றைக்கி யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான 5 இம்பார்ட்டண்ட் திங்ஸாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் டு ஸ்டார்ட் யூடியூப் சேனல். ஸோ சில பேர் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான எல்லா பிளானும் வச்சுருப்பாங்க, என்ன கண்டென்ட் போடலான்னு எல்லாமே யோசித்து வச்சுருப்பாங்க. ஆனால் யூடியூப் வீடியோ ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. சில பேர் என்ன போடுறதுன்னு தெரியாமல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட். நீங்கள் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஏதோ ஒன்று பண்ணுவீங்க. ஸோ நான் வந்துட்டு ஜூன் 11th யோசித்தேன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஜூன் 12th ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான். ஆனால் என்கிட்ட கண்டென்ட் எதுவும் இல்லை, பட் நான் விலாக் மாதிரி போடலாம், கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக ஏதாவது போடலாம் அப்படின்னு தான் யோசித்து வச்சுருந்தேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அடுத்த நாளே யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நிறையா குட்டி வீடியோஸ் இருந்தது என்கிட்ட, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் இருந்தது. ஸோ நான் வந்து ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். ஏதாவது ட்ரெண்டிங் சாங்ஸ் கூட ஆட் பண்ணி அந்த மாதிரி இருக்கிற வீடியோவை ஷார்ட்ஸாக போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி வந்துட்டு கண்டென்ட் பிளான் பண்ணேன். ஸோ அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஐம் அ நியூ யூடியூபர் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சிங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கவே முடியாது. அதனால் உங்களுக்கு அப்படியே அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்கன்னு உங்களுக்கு யோசனையாக இருந்ததுன்னா யார்கிட்டையும் சொல்லாதீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போகிறேன். ஜஸ்ட் ஸ்டார்ட். பார்க்குறவங்க பார்க்கட்டும். உங்களுக்கு 4-5 ஐடியாஸ் இருந்ததுன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். எது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட் ஸ்டார்ட் த சேனல். பட் பிஃபோர் தேட் என்னோடய கண்டென்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய vlogs ப்ளஸ் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் போடுவேன். ஸோ என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த முக்கியமான விஷயம், நீங்கள் வந்துட்டு எந்த மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்றதை பொறுத்து உங்களோட ஃபேஸ் காமிக்கிறீங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு மற்றவங்களோட வீடியோஸ் வந்து காப்பி பண்ணி அது கூட நீங்கள் உங்களோட கண்டென்ட் ஆட் பண்ணி அந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னா உங்களோட ஃபேஸ் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் நீங்கள் உங்களோட ஓன் கண்டென்ட் கொடுக்குறீங்க, நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்கள் சைட்லேருந்து வருது அப்படிங்கும்போது நீங்கள் உங்களோட ஃபேஸ் காமிக்கிறது பெட்டர். அண்ட் தம்ப்நெயிலையும் உங்களோட ஃபேஸ் காமிச்சு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது பெட்டர். ஸோ யாராவது உங்கள் வீடியோ முதல்ல பார்த்துருந்தாங்க, சப்போஸ் உங்களோட வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அடுத்த வீடியோ வந்துட்டு உங்களோடது வரும்போது உங்களோட ஃபேஸ் இருக்கும்போது இவங்களோட வீடியோவா, எனக்கு எங்களோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சி உங்களோட வீடியோ பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் சும்மா தம்ப்நெயில் போட்டு ஏதோ இன்ஃபர்மேஷன் போட்டிங்க அப்படின்னா ஏதோ 100ல் 1 வீடியோ மாதிரி போயிடும். ஸோ நீங்கள் தான் உங்களோட சேனலோட ஃபேஸ். சப்போஸ் உங்களுக்கு ஷையாக இருந்தது, ஃபேஸ் காமிக்கிறதுக்கு ஷையாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் வீடியோஸில் ஃபேஸ் காமிக்காதீங்க. மேபி உங்களோட சொந்த வாய்ஸ் யூஸ் பண்ணுங்கள், இல்லை வாய்ஸ் ஓவர் கொடுங்க. ஸ்டார்ட் வித் யுவர் வாய்ஸ். அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி 1-2 வீடியோஸில் உங்களோட ஃபேஸ் காமிங்க. அண்ட் இவென்ச்சுவலி நீங்கள் வந்துட்டு கம்ஃபர்டபுள் ஆகிடுவீங்க உங்கள் ஃபேஸ் காமிக்க. ஆக்சுவலாக நானே அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கும்போது சரி ஃபேஸ்லெஸ்ஸாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் விலாகுங்கும்போது நான் வந்துட்டு சும்மா அப்படியே வீடியோ காமிச்சிட்டு பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஒன் வே மாதிரி இருந்தது. அண்ட் நான் வந்து அவ்வளோ எஃபர்ட் போடுற ஒரு வீடியோக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, ஃபேஸ் காமிக்காமல் இருந்தனால. அதனால் நானும் வந்துட்டு அப்படியே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இப்போ வந்து ஃபேஸ் காமிச்சு வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் டோன்ட் பாதர் அபவுட் யுவர் லுக்ஸ். நீங்கள் வந்துட்டு அழகாக இல்லை, ஃபிட்டாக இல்லை அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. பிகாஸ் யூடியூப் இஸ் ஃபார் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ். மாடல்ஸ்க்கும் ஆக்டர்ஸ்க்கும் மட்டுமான பிளேஸ் கிடையாது இது. யார் நல்ல கண்டென்ட் கொடுத்தாலும் தே கேன் சஸ்டெயின் இன் யூடியூப். ஸோ டோன்ட் பாதர் அபவுட் யுவர் லுக்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, சில பேர் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் ஆர் ட்ரால்ஸ் பற்றி கவலைப்படுவாங்க.
ஸோ நீங்கள் வந்துட்டு நிறைய விசிபிலிட்டி கிடைச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த ட்ரால்ஸ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நிறையா வர ஆரம்பிக்கும். இனிஷியலாக வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் யாரும் வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் நம்ம வந்து நமக்கு ஒரு விசிபிலிட்டி வந்து நம்மளை ஒருத்தவங்க வந்துட்டு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சொன்னாலும் ட்ரால் பண்ணாலும் அந்த விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு பழகிடுவோம். ஏன்னா ஒரு சில வீடியோஸில் குட்டி குட்டி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரலாம். ஸோ அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு ட்ரெயின் ஆயிரும் நெகட்டிவ் கமெண்ட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஸ்டார்டிங்கில் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பற்றியோ ட்ரால்ஸ் பற்றியோ கவலையப்படாதீங்க. போக போக அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு நமக்கே ஒரு ஐடியா கிடைச்சிடும். அண்ட் மூணாவது இம்பார்ட்டண்ட் விஷயம், பி கன்சிஸ்டன்ட். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் எடுத்துக்கோங்க, மதன் கௌரி, இர்ஃபான்ஸ் வியூ, அவங்க எல்லாருமே டெய்லி வீடியோஸ் போடுறவங்க அண்ட் பல வருஷமாக டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம டெய்லி வீடியோஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. பட் நீங்கள் இந்த ஒரு ஃப்ரீக்வன்சி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃப்ரீக்வன்சியில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். அண்ட் இனிஷியலாக முடிஞ்சால் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஆர் என்டர்டெய்னிங்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நினச்சி பாருங்களேன், நமக்கு வந்துட்டு இனிஷியலாக புது யூடியூபராக இருக்கவங்களுக்கு ஒரு 35 to 40 வீடியோஸ் வந்துட்டு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு 35 வீடியோஸ் to 40 வீடியோஸ் அப்படிங்கும்போது மந்த்லி 1 வீடியோ போட்டிங்கன்னா 3 வருஷம் ஆகிடும் உங்களுக்கு வந்துட்டு விசிபிலிட்டி கிடைக்கிறதுக்கு. ஸோ எவ்வளோ நிறையா வீடியோஸ் போட முடியுமோ, அதுவும் குவாலிட்டியான வீடியோஸ் எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நிறைய வீடியோஸ் போடுங்க. பி கன்சிஸ்டன்ஸ். வீக்லி ஒன்ஸ் அப்படி நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு பிளான் இல்லாமல் இப்போ போஸ்ட் பண்ணலாம் அப்போ போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்து 10 டேஸ்க்கு ஒன்ஸ் போடுவீங்க, அதுக்கப்புறம் வீக்லி ஒன்ஸ் போடுவீங்க, அதுக்கப்புறம் திருப்பி மந்த்லி ஒன்ஸ் மாற்றிட்டீங்க அப்படின்னா இவென்ச்சுவலி வந்து நீங்கள் யூடியூப்க்கு கண்டென்ட் யோசிக்கவே மாட்டீங்க. அண்ட் அது வந்து அப்படியே வந்து யூடியூப்பில் வீடியோவே போடாத மாதிரி போயிடும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு பிளான் சாலிடாக வந்து இந்த இவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை போட போகிறோம் அப்படின்னு நமக்கு ஒரு பிளான் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கண்டென்ட் யோசிக்கிறதுக்கு நமக்கு தோணும், கண்டென்ட் பண்ணுறதுக்கும் தோணும். ஸோ பி கன்சிஸ்டன்ட். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வியூஸ் பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா யூடியூப் வந்து இன்ஸ்டாகிராம் மாதிரி கிடையாது. நம்ம வந்து ஒரு போஸ்ட் போட்டோன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு 2-3 நாள் வந்துட்டு மற்றவங்களுக்கு புஷ் பண்ணும். பட் 1 year கழிச்சு அந்த போஸ்ட்டு புஷ் பண்ணுன்னா பண்ணாது. யூடியூப்பில் அப்படி கிடையாது. உங்களோட வீடியோ வந்துட்டு யாராவது சர்ச் பண்ணி அதுக்கு ரிலேட்டடாக இருந்ததுன்னா அது வந்து புஷ் பண்ணுவாங்க. அண்ட் வேற ஒருத்தவங்க ஒரு வீடியோ பார்க்குறாங்க, அதுக்கு ரிலேட்டடாக உங்கள் வீடியோ இருந்ததுன்னா கடைசியில் அதை சஜஸ்ட் பண்ணும். அண்ட் 1 year கழிச்சு உங்களோட வீடியோ வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்கான வீடியோ அப்படின்னா 1 year கழிச்சு அது ஹைப் ஆகிறதுக்கும் வந்து சான்ஸ் இருக்குது. ஸோ வியூஸ் பற்றி கவலைப்படாதீங்க. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவும் இது ஒரு லேர்னிங்காகவும் நினச்சி நீங்கள் வந்து வியூஸ் பற்றி கவலைப்படாமல் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் 4th இம்பார்ட்டன்ட் திங், பிளான் யோர் கண்டென்ட். சம்டைம்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணாமே நம்ம கண்டென்ட் ஒர்க் ஆகும், பட் எல்லா டைமும் அந்த மாதிரி ஒர்க் ஆகாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து சூப்பராக ஒரு வீடியோ பயங்கர இன்ஃபர்மேட்டிவ் ஒரு பயங்கர என்டர்டெய்னிங்காக ஒரு வீடியோ நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னே வச்சுக்கோங்க. பார்க்குற வியூவர்ஸ்க்கு எப்படி தெரியும் நீங்கள் வந்து இன்ஃபர்மேட்டிவாக இல்லை இந்த வீடியோ நல்லா இருக்க போகுது அப்படிங்கிறது எப்படி தெரியும்? ஸோ அதுக்கான 2 விஷயங்கள், ஒன்று தம்ப்நெயில், இன்னொன்று டைட்டில். ஸோ நிறைய யூடியூபர்ஸ் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா, ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் வந்துட்டு பிளான் பண்ணிவிட்டு தம்ப்நெயிலுக்கு என்ன போடுறோம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு டைட்டில் வந்து பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோ வந்து பிளான் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா தம்ப்நெயிலில் வந்துட்டு பார்த்துட்டு தான் வியூவர்ஸ் வந்து கிளிக் பண்ண போகிறாங்க அந்த வீடியோவை. ஸோ அதை கிளிக் பண்ணும்போது தம்ப்நெயிலையும் ஸ்டார்டிங்கில் நம்ம பேச போகிற வீடியோவும் ரிலேட்டடாக இருக்கணும். ஸோ வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம வேறு ஏதோ பேசிட்டு தம்ப்நெயில் ஒரு விஷயம் இருந்ததுன்னா இது வந்து கிளிக் பெயிட் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த வீடியோ பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு ஒரு கண்டென்ட்டை பிளான் பண்ணுங்கள். நம்ம வந்து இது டாபிக் தம்ப்நெயில் எப்படி வைக்கலாம் அண்ட் கண்டென்ட் எப்படி பேச ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே. அண்ட் நீங்கள் வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு கண்டென்ட் ஐடியா கிடச்சதுன்னா அதை இமீடியட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் டைம் கிடைக்கும்போது அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் 5th இம்பார்ட்டன்ட் திங், கெட் பெட்டர். அதாவது எல்லா வீடியோஸ்லேயும் வந்துட்டு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நான் இப்போ சொல்ல போகிற அட்வைஸ் நான் சொல்கிற அட்வைஸ் கிடையாது. ஸோ யூடியூப்லேயே இப்போ டாப்பாக இருக்கிற மிஸ்டர் பீஸ்டோட அட்வைஸ் என்னென்னா, நம்ம வந்துட்டு யூடியூப்பில் வரக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்து வீடியோ எடுக்க தெரியும், எடிட் பண்ண தெரியும்னு கிடையாது. ஸோ வி ஜஸ்ட் ஸ்டார்ட். நம்ம ஃபோன் வச்சு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லை கேமரா வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ
தம்ப்நெயில் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் வீடியோ ரெக்கார்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், லைட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர் டைட்டில் வைக்கிறதுல, ஆர் ஸ்கிரிப்ட் பண்ணுறதுல எல்லாத்துலேயுமே வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க முடியும். ஸோ வாட் ஹீ சஜஸ்டிங் இஸ், ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் காமிங்க. மேபி ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோவில் தம்ப்நெயில் வந்து நான் இந்த வீடியோவில் பெட்டராக பண்ணியிருக்கேன், ஆர் ஸ்கிரிப்ட் இந்த வீடியோவில் பெட்டராக பண்ணியிருக்கேன், ஆர் இந்த வீடியோலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு வீடியோஸ் நல்லா பெட்டராக பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோவுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த எல்லா நான் சொன்ன எல்லா டாபிக்ஸ்லேருந்தும் ஏதோ ஒரு விஷயத்த இம்ப்ரூவ் பண்ண பார்த்தீங்கன்னா அப்புறம் போக போக உங்களோட வீடியோஸ் வந்து ஓவராலாகவே ரொம்ப பெட்டர் ஆகிடும். ஸோ அதை தான் வந்துட்டு நான் கொடுக்குற அட்வைஸ் கிடையாது, மிஸ்டர் பீட்ஸ் கொடுக்குற அட்வைஸ். ஸோ எல்லா வீடியோஸும் வந்து ஒரே மாதிரி இல்லாமல் ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் நான் ஸ்மால் யூடியூபராக மற்ற ஸ்மால் யூடியூபருக்கும் புது யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சொல்லணும்னு நினச்ச 5 திங்ஸ். ஸோ எதுவுமே யோசிக்காமல் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் இட் ரைட் நவ். லெட்ஸ் ஆல் டூ இட் டுகெதர். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நான் அடுத்தடுத்து போடுற கண்டென்ட்டை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.